வணக்கம். வணக்கத்துல திராவிட வணக்கம். திராவிட வணக்கம். இன்னைக்கு பஞ்சாயத்தை தொடங்குவதற்கு முன்னாடி இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஆமாம், யாருக்கு? அண்ணன் டாக்டர் தொல் திருமாவளவன் எம்பி அவர்களுக்கு. எம்பி ஜெயிச்சு லோக்சபா எம்பி 62வது அகவையில் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே டு யூ. 62வது வருட போராட்டத்திற்கு தலைவர் தயாராகி விட்டார். அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து விட்டு இன்றைக்கு என்ன பஞ்சாயத்து வர வந்திருக்கோம். என்ன பஞ்சாயத்து? கொஞ்சம் பழைய பஞ்சாயத்துன்னு வச்சுக்கோங்க. பழைய பஞ்சாயத்தா? ஆமாம். என்னது? ஒரு வாரம் ஆகி போச்சு. பட் இருந்தாலும் நம்ம இதை பதிவு பண்ணவே இல்லையே. பதிவு பண்ணோம். நம்ம இவங்க வந்திருக்காங்களே, அதுவா? வினேஷ் போகத்து வந்திருக்காங்களே ஊர்லேருந்து, அதுவா? அது இல்லையா? அது அப்புறமா. சரி. அதுக்கு முன்னாடி சென்ற வாரம் வாய்ஸ் ஆஃப் டிஎன்ல கூட்டம் ஒன்று நடத்தப்பட்டது. ஆமா, பரகல பிரபாகர் இருந்தாப்ல. பரகல பிரபாகர் ஒரே பரபரப்பா இருந்துச்சு. இந்தியாவின் ஃபின்மின்னுடைய கணவர் அவர். ஆமா, பரகல பிரபாகர் வந்து யாரும் மீட்டிங் போட்டாலே அரங்கமே நிரம்பி ஒழிஞ்சுது. அதாவது யூஸ்வலா வந்து நம்ம ஞாயிற்றுக்கிழமை தான் போடுறது வழக்கம். அதுக்கே கொஞ்சம் இதுவா இருக்கும். ஆமா, அப்போ கூட அதிகபட்ச சாதனையா வந்து என்னவா இருந்ததுன்னா, ஐபிஎல் நடந்த டைம்லயும் அரங்கம் நிறைந்த கூட்டம் இருந்தது. ஆனா அதையெல்லாம் முறியடிக்கிற விதமாக வியாழக்கிழமை டபுள் டோர், ஐ மீன் ஆமா, டபுள் அரங்க வர அளவுக்கு கூட்டம். ரெண்டு சைடு டோரையும் ஓபன் பண்ணி விட்டு எக்ஸ்ட்ரா பிளாஸ்டிக் சேர்ஸ் எல்லாம் வாடகைக்கு வாங்கி போடுற நிலைமை ஆகி போச்சு. அப்படியே அரங்கம் ஸ்டேஜுக்கு முன்னாடி வரைக்கும் விழுந்தது. யாருக்காக? எல்லாம் பரக்கல பிரபாகருக்காக. பாஜக எதிர்ப்பதற்காக. வந்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி. முதல்ல நன்றி. ஒரு வாரம் கழிச்சு நன்றி சொல்றீங்களா? சரி, சொல்லி வைப்போம். அப்படி வந்த டைம்ல ஒரு சில விஷயங்களை எக்ஸ்போஸ் பண்ணி விட்டாரு. என்ன அப்படின்னா, 79 மக்களவை தொகுதிகளில் ஓட்டுகள் ஏமாற்றப்பட்டிருக்கிறது என்று சந்தேகப்படப்படுது. சந்தேகம்லாம் இல்லை, நம்பராகவே தூக்கி மூஞ்சில அடிச்சிட்டாப்ல. டேட்டாவை அடிச்சிட்டாங்க. அடிச்சது பரக்கல் பிரபாகர் அவர்கள் தான். அப்படியா? ஆமா. அதையொட்டி நம்ம தோழர் இந்திரகுமார் தேரடி அவர்கள் அவர் வந்து சில எக்ஸ்ட்ரா தரவுகளை வந்து சொன்னார். சில நிகழ்வுகள், சில விஷயங்கள் வந்து பொருத்தி பார்க்க சொன்னார். அதெல்லாம் என்னென்ன, அதையொட்டி தோழர் மருதையன் என்னென்ன விஷயங்களை பதிவு பண்ணியிருக்கிறாரு, என்னென்ன வலியுறுத்தி இருக்கிறாரு அப்படிங்கிறது எல்லாத்தையும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கணும். ஒரு வாரத்துக்கு அப்புறம். இப்போ என்ன அப்படின்னா, ஓட் ஃபார் டெமோக்ரஸி நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் 79 தொகுதியில் பிரார்த்தனை பண்ணி ஜெயிச்சிருக்கிறாங்க. ஆமாம், அப்படின்னு ஒரு எண்ணிக்கைகள் வந்து ஒரு குளறுபடிகள், மாறுபாடுகள் இருக்குது. ஆமாம், ஏற்கனவே 300 சொச்சம் போன எலெக்ஷனில் 300 சொச்சம் கான்ஸ்டிடுவன்சியில் இந்த மாதிரி நம்பர்கள் மாறுபாடு இருக்கிறது அப்படின்னு ஜேர்னலிஸ்ட் பூனம் அகர்வால் வந்து ஒரு டீட்டெயில்டு கட்டுரையை வடிச்சிருந்தாங்க. பூனம் பாஜ்வால் பூனம் அகர்வால். பூனம் அகர்வால் வந்து ஒரு, நம்மளுக்கு பூனம்னாலே பாஜ்வா கரெக்ட் வர வேண்டியது தான். பூனம் அகர்வால் வந்து ஒரு டீட்டெயிலான கட்டுரையை வெளியிட்டிருந்தாங்க. அதை பற்றி நம்ம பல நேரங்களில் பல வீடியோக்கள் வந்து நம்ம பேசிட்டோம். அதையொட்டி போன எலெக்ஷன் டைமில் கூட அதை வலியுறுத்தி ஏடிஆர் எப்படி அந்த நம்பர்ஸ் வச்சு கேஸாக மூவ் பண்ணாங்க சுப்ரீம் கோர்ட்டில், அதுக்கு சுப்ரீம் கோர்ட் என்னென்ன வியாக்கியானம்லாம் சொல்லிச்சு, அது எவ்வளோ மெய் சிலுக்கிற அளவுக்கு இருந்துச்சு அப்படிங்கிறலாம் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம். இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஓட் ஃபார் டெமோக்ரஸி, வாய்ஸ் ஆஃப் டிஎன்னையும் வாய்ஸ் ஆஃப் டிஎன் மாதிரியே ஒரு அமைப்பு. ஆமாம், ஓட் ஃபார் டெமோக்ரஸி. ஓஹோ. அந்த அமைப்பில் வந்து ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் தேவசகாயம் உள்ளிட்ட பல மூத்த இருக்காரா, அவரும் இணைந்து நிறைய விஷயங்கள் வந்து செஞ்சுட்டு இருக்கிறாரு. அவரும் அந்த அமைப்பில் இருக்கிறாரா இல்லையாங்கிறது இல்லை. இப்படி இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு அறிக்கை ஒன்றை ரெடி பண்ணியிருக்கிறாங்க. அந்த அறிக்கை வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, ஏற்கனவே இந்த 4வது ஒவ்வொரு ஃபேஸ் முடிஞ்சோடனே, ஒவ்வொரு எலெக்ஷன் முடிஞ்சோடனே அன்றைக்கு நைட்டு இத்தனை % ஓட்டு போலாக இருக்குது, இத்தனை லட்சம் ஓட்டுகள் வந்து பதிவாகப்பட்டிருக்குது அப்படின்னு ஒவ்வொரு தேர்தல் ஆணையமும் அந்த மாநிலத்தில் ஒரு அறிவிப்பு வரும் இல்லையா? இல்லை, ஒவ்வொரு பூத்துலேருந்து கணக்கு போகும். ஈவினிங் நைட்டுக்குள்ளே எல்லா பூத்துலேருந்து கணக்கும் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனுக்கு போயிடும். ஸ்டேட் கமிஷன்லேருந்து மெக்கானிக்கல் காலில் வந்து டெல்லிக்கு அனுப்பிச்சிருவாங்க. அதனால் வந்து அப்பப்போ அது போய்கிட்டே இருக்கும். அன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் கிடைத்த தகவலை வச்சு அன்னைக்கு ஒரு சொல்லுவாங்க. அதுக்கு பின்னாடி நீங்கள் சொன்ன மாதிரி மெக்கானிக்கல் போய் எல்லா தகவலும் போய் சேர்ந்துடும். சில ஓட் ஸ்டேஷன்லாம், ஓட் பூத்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னா, மலை கிராமங்களில், மலை பிரதேசங்களில் இருக்கும். அங்கேருந்து நம்ம இறங்கி வந்து தரவுகள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அங்கேருந்து வேறு பக்கத்து ட்ராவல் பண்ணி போய் எல்லா டேட்டாவையும் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படியான டிலேக்கல்ல அதிக உத்தரப்பிரதேச மாநில இடங்களில் பஸ்ஸே இருக்காது, ரோடு அப்படித்தானே இருக்கும், அங்கெல்லாம் இருக்காது.
அங்கெல்லாம் தோறாமல் கணக்கு பண்ணி கொடுப்பாங்க. அதெல்லாம் ஏறி வந்து லாரி வந்து ஆட்டோ வந்து அதுக்கப்புறம் தகவல் கொடுக்கணும் இல்லையா. இப்படியான அதிகபட்சம் 1 நாள் 2 நாள் கேப் இருக்கும். இப்படியான நம்பர்ஸ் தான் வரும். ஆனால் இப்படி வர நம்பர்ஸ் இருக்குல்ல, அந்த சாயங்காலம் போலிங் முடிஞ்சோடனே வர நம்பர் இருக்கும், அடுத்த நாள் வந்து உறுதிப்படுத்தப்பட்டு இதுதாங்க ஃபைனல்னு வர நம்பருக்கான வித்தியாசம் இருக்குல்ல, அது பெரிய அளவில் இத்தனை ஆண்டுகளாக இருந்ததில்லை அப்படிங்கிறத ஏற்கனவே ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் தேவசாயம் அவர்களும் பதிவு பண்ணியிருக்காரு. அதை பற்றி நம்ம பேசியிருக்கிறோம். ஆனால் இந்த முறை அப்படி நடந்துச்சா அப்படின்னா உடனடியாக இந்த டேட்டாக்கள் எதுவுமே வெளியிடவே இல்லை. 4 ஃபேஸ் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு பின்னாடி, அதுவும் எல்லா தரப்புலேருந்து அழுத்தங்கள் வந்ததுக்கு பின்னாடி தான் அந்த நம்பர் வெளியானது. அதையொட்டி 1 கோடிக்கு மேலான வாக்குகள் வந்து கூட போயிருக்கு. அதாவது கடைசி நேரத்தில் வந்து கூட போயிருக்கு. இந்த சென்ஸ் மொதல் நாள் ஓட்டு அதாவது ஓட்டு பதிவு பண்ணப்போ வந்த நம்பருக்கும் அதுக்கும் 4 ஃபேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இதுதாங்க ஃபைனல் அப்படின்னு இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கொடுத்தா அந்த பர்சன்டேஜுக்கும் இடையில 1 கோடி வித்தியாசங்கள், 1 கோடி ஓட்டு வந்து வித்தியாசப்பட்டிருக்குது, கூடுதலாக போயிருக்கும். 1 கோடி போட்டுருவீங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எழுப்பிச்சு டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகை. அதுக்கு பின்னாடி பலரும் அதை பற்றி கட்டுரைகள்லாம் வடித்தாங்க. ஆனால் இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னா, இத்தனை ஃபேஸ் எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட்டை அறிவித்து 3வது முறையாக மைனாரிட்டி பாஜக அரசு அமைந்ததுக்கு பின்னாடி ஒட்டுமொத்த டேட்டாவையும் எடுத்து அனலைஸ் பண்ணி பார்த்ததில் இந்த ஓட் ஆஃப் டெமோக்ரஸி அமைப்பு பகீர் தகவலை ஓட் ஃபார் டெமோக்ரஸி அமைப்பு ஒரு பகீர் தகவலை சொல்லியிருக்குது. என்னது அது என்ன அப்படின்னா, ஒட்டுமொத்தமாக 5 கோடி வாக்குகள் கூட போயிருக்குது. கூட போயிருக்கா? ஆமாம். ஐ மீன் போட்ட வாக்குகளோட 5 கோடி ஓட்டு அதிகமாக இருக்குதா? ஆமாம், அப்படித்தான் பார்க்க வேண்டியிருக்குது. எப்படின்னா 5 கோடி ஓட்டா? எப்படின்னா அந்த ஓட்டு போட்டப்போ ஒரு பர்சன்டேஜ் காட்டினாங்கல்ல எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, அன்னைக்கு மொதல் நாள், அதாவது இன்னைக்கு ஓட்டு போடுறோம்னா இன்னைக்கு சாயங்காலம் ஒரு பர்சன்டேஜ் காட்டுறாங்கல்ல, அந்த பர்சன்டேஜுக்கும் இவங்க 4 ஃபேஸ் 5 ஃபேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இதுதாங்க கடைசி அப்படின்னு ஒரு நம்பர் காட்டுறாங்கல்ல, திருத்தப்பட்ட நம்பர், அதுக்கும் இடையில 5 கோடி வாக்குகள் வந்து வித்தியாசப்பட்டிருக்கு. அப்படின்னா எங்கே தவறு நடந்திருக்கு? ஏன்னா தேவசாயம் என்ன கேட்குறாரு அப்படின்னா, நாங்கள் வந்து ஒரு 60 கிலோ 70 கிலோ 80 கிலோ தேர்தல் நடத்திக்கிட்டு இருந்தோம். அந்த மாதிரி காலகட்டத்தில் பெருசாக கிடையாது, உடனடியெல்லாம் அப்டேட்லாம் பண்ண முடியாது. ஆனால் இப்போ இருக்கிறது டிஜிட்டலாக நிறைய தகவல் உடனுக்குடனே வந்து அப்டேட் செய்யப்படும். இருக்கும். அப்படி இருக்கிறப்போ மாறுபாடுகள் இருக்கலாம். ஆனால் ஒரு சின்ன நம்பரில் இருக்கலாம். 5 கோடி ஓட்டுனா எப்படிப்பா அப்படின்ற மாதிரி. அதாவது 5 கோடி ஓட்டு அதிகமாக போட்டு கள்ள ஓட்டு அதிகமாக இருக்குதா? கள்ள ஓட்டுன்னு அதை எடுத்துக்க முடியாது. அந்த ஓட்டையா எப்படி அந்த ஓட்டு கூடுச்சு கடைசி நேரத்தில்? இதுக்கு வந்து அதே கடைசி 1 மணி நேரத்தில் வந்து 5 கோடி ஓட்டு 5 கோடி ஓட்டு போட்டாங்க மக்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஆமாம், இதை ஒட்டி வந்து இந்த டேட்டாவை எல்லாத்தையும் தூக்கிட்டு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா போகிறாங்க, ஓட் ஃபார் டெமோக்ரஸி அமைப்பு. ஏன் போகிறாங்க அப்படின்னா, தொடர் மருதையன் இந்த விஷயத்தை பற்றி அவர் வந்து ஒரு நேர்காணல் கொடுத்துருக்காரு பேரலையில். நம்ம இந்திரகுமாரன் வந்து எடுத்திருக்காரு. அந்த நேர்காணலில் வாய்ப்பு உள்ளவங்க பாருங்கள். அதில் வந்து அவர் அது அப்புறமா போய் பாருங்கள். அதில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு ரூல் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, ஒரு தேர்தல் முடிஞ்சதுக்கு பின்னாடி 45 நாட்கள் வந்து டைம் இருக்குது. இந்த தேர்தலில் நடந்த இந்த ஓட்டு எண்ணிக்கையில் சில வந்து சந்தேகங்கள் இருக்குது, சில பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவை அணுகலாம். அப்படி அணுகி இங்கே பாருங்கள், இதுதான் வந்து நம்பரு, இதுதான், இதில் வந்து ஏதோ ஒரு சில மிஸ்ஸிங்ஸ்லாம் இருக்குது, இது கொஞ்சம் என்ன ஏதுன்னு பாருங்கள் அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அதை கருத்தில் கொண்டு பார்க்கணும். இது வந்து அடிப்படை உரிமைகளில் வருது. அப்படி இந்த ஓட் ஃபார் டெமோக்ரஸி அமைப்பு நிர்வாச்சன் சதன், அதான் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு போயிருக்கிறாங்க. ஆனால் எலெக்ஷன் கமிஷனரை பார்ப்போம், எலெக்ஷன் கமிஷனுக்கு உள்ளேயே அவங்களை அலோவ் பண்ணலை, அனுப்பிச்சிட்டாங்க. பூட்டிட்டு அவங்க கிளம்பல, உள்ள பூட்டிட்டு அவங்க உட்காந்துக்கிட்டாங்க. உள்ள விடல. ஒரு ஃபார்மன் ஐஏஎஸ் ஆஃபீஸரு, ஒரு வந்து சர்வீஸ்ல பேர் வாங்கினவர், தமிழ்நாட்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர், பல தேர்தலில் நடத்தி இருக்கிறார். இதுல ஒரு விஷயம் தெரியுமோ, இவனுக்கு வந்து பார்லிமெண்ட்டில் போய் நம்ம ஏதாவது கேள்வி கேட்டோம்னா, கான்ஸ்டியூஷனை பற்றி பேசணும்னா காங்கிரஸ் ஆஃப் பண்ணுறதா நினச்சிக்கிட்டு எமர்ஜென்சி பீரியட் தெரியுமா, எமர்ஜென்சி காலம் பற்றி தெரியுமா, அப்படி இப்படின்னு இவனுங்க வாயிலேயே கம்புச்சுவானுங்க. ஒரு ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் தேவசாயம் வந்து ஒரு இடத்துல அதை பதிவு பண்ணுறாரு. நான் வந்து எமர்ஜென்சி காலகட்டத்தில் எலெக்ஷன் நடந்துச்சு,
அப்பையும் நான் எலெக்ஷன் நடத்தியிருக்கிறேன். ஆனால் எமர்ஜென்சி காலகட்டத்தில் கூட எந்த எதிர்கட்சிகளும் எலெக்ஷன் நடத்துகிறவரையும் குறை சொல்லவே கிடையாது. அவ்வளவு நேர்மையாக எலெக்ஷன் நடந்துச்சு. எமர்ஜென்சி வந்து கொடுமையான காலகட்டம் தான், அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் அப்போ நடத்தப்பட்ட எலெக்ஷன் ரொம்ப நேர்மையாக இருந்தது அப்படிங்கிறத அவர் பதிவு பண்ணுறாரு. ஒரு எமர்ஜென்சிங்கிறது எவ்வளவு கொடுங்கோன்மையான விஷயம். அதை வச்சுக்கிட்டு இன்னைக்கு நீங்க மூக்கு சுத்துறீங்க, அது வந்து தவறு கிடையாது. ஆனா அந்த டைம்ல கூட எலெக்ஷன் நல்லா இருந்துச்சுன்னு எலெக்ஷன் நடத்தின ஆஃபீஸர் சொல்றாரு. இப்ப இவ்வளவு கேவலப்படுத்துறீங்களேன்னு சொல்றாருன்னா இப்படியானா வந்து இப்படி துப்பிங்க கரெக்டா இருக்கும். ஸோ இப்படி வந்து அவர் பதிவு பண்றாரு. இப்போ அந்த இடத்துக்கு அவங்க போறாங்க, அலோவ் பண்ணல. உடனே அவர் என்ன பண்றாருன்னா இந்திய தேசத்தின் ஒரு மாபெரும் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் வந்து அணுகிறாங்க. காங்கிரஸோடைய டெல்லி ஆஃபீஸில் ஒரு ப்ரெஸ் மீட்டும் நடத்துகிறாங்க. ஆகஸ்ட் 3 சந்தீப் தீக்ஷித் அப்படிங்கிறவர் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று நடத்துகிறார். ப்ரெஸ் மீட்டில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த டேட்டாவெல்லாம் எடுத்து வச்சு இங்கே பாருங்கள் 5 கோடி ஓட்டு வந்து நம்பர்லாம் வித்தியாசமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது எப்படி இந்த மாறுபாடு நடந்துச்சு அப்படிங்கிறத கொஞ்சம் பாருங்கள், ஏன்னா இவ்வளோ பெரிய நம்பர்லாம் மாறுபாடு வராது அப்படிங்கிறலாம் ஒரு ப்ரெஸ் மீட்டை போட்டு பேசுகிறார். பேசுனதுக்கு பின்னாடி ஆகஸ்ட் 4 எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து ஒரு ட்வீட்டு போடுது. ட்வீட்டு ஒரு நாட்டுடைய எதிர்கட்சி, பிரதான எதிர்கட்சி ஒரு குற்றச்சாட்டை ஒரு ப்ரெஸ் மீட்டில் வைக்கிது. அப்போ குறைஞ்சபட்சம் ஒரு மரியாதை நிமித்தமாக ஒரு அப்படிதான் அணுகணும். அதை எதிர்கட்சி தான் அணுகிறாங்கன்னா மக்கள் அவங்களுக்கும் அதிகாரம் கொடுத்துருக்குறாங்க எதிர்த்து கேள்வி கேட்கறதுக்கு. அப்போ அவங்களுக்கு எப்படி அதிகாரம் கொடுத்துருக்காங்க? ஓட்டு போட்டு அப்படி இருக்கிறப்ப நீங்கள் ஒரு ப்ரெஸ் மீட்டை போட்டாவது ஏங்க இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு சொல்லுது எதிர்கட்சி, அதில் வந்து என்னென்ன பிரச்சனை இருக்குது, அந்த டேட்டாவை இப்படி அணுகிட்டாங்க. ஏன்னா டேட்டாங்கிறது எப்போதுமே வந்து 2 சைடுமே அது பிரச்சனை. ஏன்னா டேட்டாவை பற்றி அறிஞர்கள்லாம் பேசும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, டேட்டாவை நம்ம எப்படி வேணாலும் திருப்பி கேம் ஆடலாம், டேட்டாவில் இருக்கிற சிக்கல் இது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கிறப்ப எங்கள் டேட்டா அவங்க வந்து இந்த மெத்தடில் எடுத்துட்டாங்க, அந்த மெத்தடில் எடுக்கக்கூடாது, இதே வேறு மெத்தடில் எடுத்துருந்தா அது சரியாக வந்திருக்குன்னு ஏதாவது ஒரு சப்ப கட்டாத கட்டணும்ல. அப்படி கூட இல்லாமல் ட்வீட்டில் பதில் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் அதாவது இந்த மானுட குலத்திலேயே ஒரு பெரிய தேர்தலை, மிக பெரிய தேர்தலை நாங்கள் நடத்தி முடிச்சிருக்கிறோம். அந்த தேர்தலை போய் குறை சொல்கிறாங்க. அதுவும் குறை சொல்கிறது யார்? கேண்டிடேட் சொன்னால் பரவாயில்ல, கேண்டிடேட் அல்லாதவர்கள், நாட் த கேண்டிடேட் வேறு மென்ஷன் பண்ணுறாங்க ப்ராக்கெட்டில். கேண்டிடேட் அல்லாதவங்க அதை வந்து விமர்சிக்கிறாங்க. அவங்களே கேள்வி, அவங்கதான் மக்கள். இல்லை தேர்தல் யார்? அவங்க தான் மக்கள். கேண்டிடேட் கேள்வி கேட்க முடியாது, மக்கள் தான் கேள்வி கேட்கணும். மக்களில் ஒருத்தராக இருக்க தேவசகாயம் அவர்கிட்ட வந்து 70 வயசு. அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூத்த குடிமகன். மூத்த குடிமகன். அவருக்கு வந்து கோபம் அரைஞ்சிட்டம் கொண்டு என்னென்ன இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்களா இந்த நாட்டில், அதெல்லாம் எப்படி வேலை பார்த்தேன், எப்படி இருந்து தேர்தல் ஆணையம் இது அப்படின்னு நினச்சி இந்த நாட்டோட ஜனநாயகத்தை பாதுகாக்கணும்னு ஒரு வேலை பார்த்து அவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து உங்கள்கிட்ட கொடுத்தா அதுக்கு புனித கற்பிக்கிறப்பல தானே எலெக்ஷன் கமிஷன் புனித கற்பிக்குது. அதே தான் இப்போ நான் என்ன சொல்கிறேன், ஒரு தேவசகாயம்ங்கிற தனிநபருக்கு நீங்கள் ஒன்றும் சொல்ல தேவையில்ல, அடிப்படையில் வேண்டாம். நான் என்ன சொல்கிறேன், சத்யாவுக்கு போய் சொல்லுங்கள், சொல்லணுமா இல்லையா? ஏன்னா நமக்கான அடிப்படை உரிமைகள் இது வருதா இல்லையா? வருது. அவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க சட்டத்தில் இல்லை, அது அவங்க சட்டத்தில் இல்லை. சாரி, மனுவில் இதை பற்றி இல்லை, எதுக்கு மனுவை ரெஃபர் பண்ணிடுங்க அப்படின்னு வாங்கி போட்டுருக்கு. ஸோ இப்படி இருக்கிறப்ப ஒரு அதிகாரிங்கிறதெல்லாம் தாண்டி அவர் வந்து ஒரு நாட்டுடைய குடிமகன், ஒரு பிரஜைக்கான உரிமையின் அடிப்படையில் அவர் கேட்குறாரு. ரூல் இருக்கு, ஒரு சீனியர் சிட்டிசன் ஆல்சோ அப்படிங்கிற வகையில் கேட்குறாரு. ஆனால் நீங்கள் அவரை பார்க்க கூட அனுமதிக்கல. இதுதான் நடந்து முடிஞ்சிருக்குது. ஒரு எதிர்கட்சி, பிரதான எதிர்கட்சி ப்ரெஸ் மீட் போட்டதுக்கு பின்னாடி நீங்கள் அதையும் ட்வீட்டில் அணுகிறீங்க அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு அபத்தமாக இருக்குது. அதில் இன்னொரு விளக்கம் வேற சொல்கிறாங்க. என்ன விளக்கம்னா, இந்த 5 கோடி நம்பர் டேர்ன் அவுட் ஆனது கூடுனது இருக்குல்ல, அது எப்படி ஆகிருக்கு அப்படின்னா, நீங்கள் முன்னாடியே குறிப்பிட்டது மாதிரி இந்த 4-5 மணிக்கு மேலே ஓட்டு போடுவாங்க இல்லையா, ஈவினிங்க்கு மேலே, அப்படி ஓட்டு போட்டாலும் அந்த நம்பர் கூடி போட்டு தள்ளுறாங்க கடைசியா. அதாவது எப்படின்னா, நம்ம இந்தியாவில் எவ்வளவோ தேர்தல் நம்ம பார்த்துருப்போம். ஓட்டு போடுறப்ப என்ன ஆகுனா, காலையில் நம்ம ஆளு வந்து தூங்கிடுச்சு, காலையிலேயே போய் போடணுமா, காலையில் போய் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு போவோம். அப்புறம் மதியானம் போகிறப்ப வெயிலால் போவோமே அப்படின்னு ஒரு 2-3 மணிக்கு மேலே போவோம் அப்படின்ட்டு இப்படியாக போகக்கூடிய ஆட்கள் தான் நம்ம ஆளுங்க. அப்படி ஒவ்வொருத்தையும் கொஞ்சம் சோம்பல் பார்த்து அப்புறம் வீட்டில் இருக்கவங்க அம்மாவோ அக்காவோ யாராவது வந்து அசிங்கமாக திட்டுவாங்க, ஏடா போய் போடுறதுன்னா சீக்கிரம் போய் போட்டு வா, இது என்ன டைம் டிலே பண்ணிட்டுருக்காத, அப்புறம் கூட்டமாயிரும், அது இதுன்னு குறை சொல்லாத, இப்படியான விஷயங்கள் தான் இருக்கும். அப்படி லைன் நெடுக நின்று என்னைக்காவது நம்ம ஊரில் 6-7 மணிக்கு மேலே பூத்துக்கு வெளியில் அது அந்த போலிங் ஸ்டேஷனே நிரம்பி வெளியிற அளவுக்கு நின்று பார்த்துருக்கீங்களா? இல்லை, நான் இது பார்த்தது இல்லை. எவ்வளோனா காலையில் போட்டோம், காலையிலேருந்து கூட்டமாகவே இருக்கும் நம்ம ஊர்லலாம், போய் போட்டுட்டு இருக்கிறது தான்.
ஆனால் அதாவது ஒரு 4 மணிக்கு மேலே இவங்க சொல்ற கணக்கு போட்டு ஒவ்வொரு பூத்துல எடுத்து 2 கிலோமீட்டருக்கு ஆள் நின்று போட்டிருக்காங்க. ஆள் நின்று போட்டால் மட்டும்தான் 5 மணிக்கு மேலே நீங்கள் அத்தனை கோடி ஓட்டு போட முடியும். சரி, அப்படியே எடுத்தாலும் கூட இதை வந்து வாய்ஸ் ஆஃப் டிஎன் கூட்டத்தில் வந்து பரக்கல பிரபாகர் அவர் பேசுகிறப்ப சொல்கிறாரு, இப்படி நாங்கள் டேட்டாவை கொடுத்து நாங்கள் சொன்னோம். டேட்டா கொடுத்து சொன்னப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, ஏன்னா சாயங்காலம் போட்டு ஓட்டுங்க இது, அதனால உங்களுக்கு நம்பர் ஆயிடுச்சு அப்படின்றாங்க. ஏன்டா 5 கோடி சாயங்காலம் போட்ட ஓட்டுனாலும் நைட்டு கணக்கு பண்ணிருப்பீங்கல்ல. திடுன்னு 5 கோடி பேர் 5 மணிக்கு அப்படியே இருந்தா கூட அது கணக்குல வரணும்டா. நான் என்ன கேட்குறேன், எத்தனை அவங்க என்ன அவங்க கணக்கில் வராத ஓட்டா அவங்களும் கணக்கில் வந்தவங்க இந்த நாட்டில் இருக்கிறவங்க தானே. ஓட்டர் லிஸ்ட்டில் அவங்க பேர் இருக்கும்ல. இப்போ நீங்கள் மொத்த ஓட்டுலேயும் அவங்க பேர் இருக்கும்ல, அதையும் சேர்த்து உட்பட்டது தானே. அது எப்படி கள்ள ஓட்டில் வரும்? கள்ள ஓட்டுலாம் வரல, எப்படி நம்பர் கூடுச்சு? அதான் எப்படி கூடினாலுமே அவங்க கணக்குள்ள தான் வராங்க. மொத்த ஓட்டு எவ்வளோ கணக்காக இருக்குதோ அந்த ஓட்டுக்குள்ள தான் 5 கோடி ஓட்டு வரணும். 5 கோடி ஓட்டு எப்படி எக்ஸ்ட்ரா ஓட்டு வரும்? எக்ஸ்ட்ரா ஓட்டு எப்படி வந்துச்சு? எக்ஸ்ட்ரா ஓட்டு எப்படி நீங்க கேட்கும் தோணுதா? எக்ஸ்ட்ரா ஓட்டு வராது. இதுல நீங்க பேசுறப்ப இந்திரகுமார் அண்ணன் வந்து ஒரு கேள்வி வச்சாரு, ஏன்டா 5 கோடி பேர் 6 மணிக்கு மேல 5 மணிக்கு மேல ஓட்டு போடுறான்னு சொன்னீங்கன்னா ஒரு ஓட்டு போடுறதுக்கு சராசரி எத்தனை நிமிஷம் ஆகும்? ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஆகும். ஒரு ஏடா போட்டு திடுன்னு போட்டு அமைக்கிட்டா வர முடியும்? எவ்வளவு டேட்டாவும் அமைக்கிருக்கலாம், எங்கேயாவது அமைக்கிருக்கலாம், வாய்ப்பு இருக்கு. இதுதான் பேட்டியில் தோழர் மருதைன்னு சொன்னாரு. நீங்க சொல்ற மாதிரி பொறுமையா நின்று மையக்கி வச்சு அந்த டைம் இல்லது. ஏன்னா இவங்க உத்தரப்பிரதேச ஒரு பய போட்டாங்க அப்படி இந்த நவீன மிஷின் இருக்குல்ல, இந்த நவீன மிஷின் வச்சு நங்கடி போட்டு செல்ஃபி எடுத்து போட்டாப்ல ஒரு பையன், வீடியோ செல்ஃபி எடுத்து போட்டாப்ல இல்ல, அந்த மாதிரி போட்டு அது மாதிரி பல பேர் வந்திருக்கோம். அப்படிதான் போட்டாங்கன்னு நாங்க உறுதியா சொல்லல. அப்படி போட்டிருந்தா அப்படி நடக்கலாம். சரியா? இல்ல அதை கண்டுபிடிக்க பொறுப்பு இருக்குல்ல, தேர்தல் ஆணையத்துக்கு தான் இருக்குது. தேர்தல் ஆணையத்துக்கு தான் இருக்குது. அப்படியா? தேர்தல் ஆணையம் எங்க இருக்கு? இந்தியாவில் தான் இருக்கு. அந்த அளவில் தான் இருக்குது. இப்போ அவர் இந்திரகுமார் என்ன தான் கேட்டார், ஏடா எப்படி போட்டிருக்கீங்க, எப்படி அதெல்லாம் சாத்தியம்? 6 மணிக்கு மேலே 5 கோடி பேரால் வந்து அப்படி அமுக்கிட்டு போயிட்டான் அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி நங்கு நமக்கு நான் உண்டு. இதை ஒரு லாஜிக்னு கொண்டு வந்து ட்வீட்லேயே இதை பதிலாக வேற சொல்லுது. இல்லை, அதான் நாங்கள் வந்து ரொம்ப பெரிய தேர்தல் நடத்தி முடிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு பெருமிதத்தில் ஒரு இதில் ஒரு பெருமையில் ஒரு என்ன சொல்கிறது ஒரு கௌரவத்தில் திருநெல்வேலி தூங்கிருச்சுன்னு நினைக்கிறேன். நான் என்ன கேட்குறேன், நீங்கள் எவ்வளோ பெரிய தேர்தல் வேணால் நடத்துங்க, அது எந்த அளவுக்கு நேரம் நடக்குதுங்கிறதுல தானே இருக்குது. ஜனநாயகம்ங்கிறது என்ன, மக்களுடைய தீர்ப்பு என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். மக்களுடைய தீர்ப்பில் உண்மையாலுமே மக்கள் நினச்சது தானா அப்படிங்கிற அந்த சந்தேகம் இல்லாமல் நடத்துறதுல முக்கியம். நீங்கள் எவ்வளோ பெருசாக வேணால் நடத்துங்க, எவ்வளோ சின்னதாக வேணால் நடத்துங்க, அதில் மக்களுடைய தீர்ப்பு வந்துதா அப்படிங்கிறது தான் முக்கியம். 5 கோடி ஓட்டு எக்ஸ்ட்ரா வந்துருக்கு அப்படின்னா இப்போ எவ்வளோ பெரிய ஊழல் நடந்திருக்குன்னு தோணும். இல்லை நம்ம சரிப்பா நம்பர் கூடி போயிடுச்சா, 6 மணிக்கு மேலே செஞ்சுட்டாங்க வச்சுட்டாங்க, இதில் ஏன் இவ்வளோ நேரம் போட்டு சாவச்சான்னு பேசுகிறீங்க அப்படின்னு கேட்டால், எந்தெந்த மாநிலங்களில் இப்படியான பெரிய நம்பரில் கூடியிருக்கு அப்படின்னு இந்த ஓட் ஃபார் டெமோக்ரஸி ஒரு லிஸ்ட்டு விடுறாங்க. அந்த லிஸ்ட்டு படி பார்த்தோம்னா ஒடிஷாவில் 18 தொகுதியில் 18 தொகுதியா மாறுபாடு இருக்குது. 18 பூத்தா 18 தொகுதியில் ஆமாம் 18 தொகுதினா நீங்கள் கணக்கு பண்ணி பாருங்கள், அங்கே மொத்தமே 21 தொகுதி தான். அதில் ஒன்று வந்து காங்கிரஸ் ஜெயிச்ச தொகுதி ஓரந்தள்ளி இருக்கு. அப்போ மீதி 20 தொகுதி. 20 தொகுதியில் 18 தொகுதியில் பஞ்சாயத்துனா எங்கே போய் சொல்றது? ஏன்னா அங்கே கிளீன் ஸ்வீப் பாஜக ஒரு தொகுதி இங்கதான் சொல்லுவார் வீடியோ சொல்லு. இப்போ மகாராஷ்டிராவில் 11 தொகுதியில் 11 தொகுதி மகாராஷ்டிரா 11 தொகுதினா யோசிச்சு பாருங்க. அடுத்து வெஸ்ட் பெங்காலில் 10 தொகுதி, ஆந்திராவில் 7 தொகுதி. ஆந்திராவில் கொஞ்சம் முன்ன போயிருந்ததுன்னா இவரெல்லாம் சந்திரபாபு நாயுடு வந்து தோலில் கைப்பட வேண்டிய நிலைமை, அந்த காட்சியெல்லாம் நம்ம பார்த்துருக்க முடியுமா? அடுத்து வந்து கர்நாடகாவில் 6 தொகுதி, சத்தீஸ்கரில் 5 தொகுதி, ராஜஸ்தானில் 5, பீகாரில் 3, ஹரியானாவில் 3, மத்திய பிரதேசில் 3, தெலுங்கானாவில் 3, அஸ்ஸாமில் 2, அருணாச்சல் பிரதேசில் 1, குஜராத்தில் 1, கேரளாவில் 1. கேரளாவில் 1ங்கிறது தான் நீங்கள் கவனமாக பார்க்கணும். என்னது? சவுத் இந்தியாவில் அவங்க ஜெயிச்ச ஒரே ஒரு இடம் இது. ஊர் தான் பெரிய சுரேஷ் கோபி ஜெயிச்ச அந்த ஒரு இடம் தான். தமிழ்நாடு வரல. தமிழ்நாட்டில் சில வாக்குகளில் மட்டும் மாறுபாடு இருக்குது, சின்ன லெவலில். தொகுதியில் பெரிய 39 நம்ம தான் ஜெயிச்சோமா? ஆமாம், 40க்கு 40 அவுட் ஆஃப் 40. ஆனால் அதுலேயும் ஒரு சிக்கல் இருக்குது, அதை நம்ம பின்னாடி பேசுவோம். இப்போ கேரளாவில் ஜெயிச்ச ஒரு இடத்துலையே நம்பர் எவ்வளோ கூட போயிருக்குது அப்படின்னா, ஜெயிச்ச நம்பர் இருக்குதுல்ல யாரு நம்ம சுரேஷ் கோபி, அவர் ஜெயிச்சதே 75,000 வாட்டில் தான். 74,100 சொச்சம் வாக்கு நம்ம ரவுண்டு பண்ணால் 75,000 வாக்கு.
ஆனால் அங்கே கூட போன நம்பர் இருக்குல்ல, அது 80-89,000 கூட போயிருக்கு. 80-85,000 ஓட்டுகள் வந்து வித்தியாசப்பட்டிருக்குது. அப்போ அந்த ஓட்டு 10,000 வித்தியாசத்தில் எதிர ஜெயிச்சிருக்கோம். அதானே உண்மை, அதானே லாஜிக். அதானே அப்படி இருக்கிறப்போ இந்த சந்தேகம் எழுவதுங்கிறது இயல்பு தானே, வெகு இயல்பு. அப்போ இந்த இடங்கள்லாம் இப்போ இந்த இடத்தெல்லாம் வந்து இந்த நம்பர் கூட போகாமல் இருந்தால் ஜெயிச்சிருக்க வேண்டியது யாராக இருந்திருப்பாங்கன்னா ஆப்வியஸ்லி இந்தியா கூட்டணியை சேர்ந்தவர்கள் தான் இருப்பாங்க. அப்போ இந்த மைனாரிட்டி ஆட்சி அமைப்பதற்கான சாத்தியம் இல்லை அப்படிங்கிறது தான் ஓட் ஃபார் டெமோக்ரஸி அமைப்போ தோழர் மருதையன் மாதிரியான செயல்பாட்டாளர்கள் முன்வைக்கிற ஒரு வாதம் அல்லது கருத்து. ஆனால் இன்னொரு விஷயம் சொன்னாங்க அவங்க, அதாவது பிஜேபி வந்து ஃபஸ்ட்டு ஃபேஸில் நடந்த எந்த எலெக்ஷன்லையுமே பெருசாக அவங்க வந்து பெருசாக சீட்ஸு ஜெயிக்கலை. ஆனால் செகண்ட் ஃபேஸ் நடந்துச்சுல எலெக்ஷன்ஸு, அந்த எலெக்ஷன் எல்லாத்துலேயுமே பிஜேபி ஸ்வீப் பண்ணியிருக்குது. இப்போ வந்து ஒரு ஏதாவது இடத்துல 3 தொகுதி ஃபேஸ் செகண்ட் ஃபேஸில் 3 தொகுதியில் நடந்துச்சுன்னா அந்த 3 தொகுதியிலையும் பிஜேபி தான் ஜெயிச்சிருக்குது. 8 தொகுதி நடந்துச்சுன்னா 8 பிஜேபி ஜெயிச்சிருக்குது. இது மாதிரி செகண்ட் ஃபேஸில் எல்லாத்துலேயுமே ஸ்வீப்னு நிறைய ஸ்வீப் பண்ணியிருக்காங்க செகண்ட் ஃபேஸில். அப்போ அங்கேயும் நமக்கு சந்தேகம் வருது. நம்ம எலெக்ஷன் நடந்த நேரத்திலேயே வந்து பல விஷயங்கள் நம்ம பார்த்தோம். இல்லை இதை சொல்கிறத பார்த்தா அதெல்லாம் நமக்கு சந்தேகம் மாதிரி தோணுது. இப்போ இதை வந்து எதிர்கட்சிகள் ஏன் பேசலை அப்படிங்கிற ஒரு எங்கே பேசுறதுக்கு தான் சாயம் பூசினாங்களே. இது நீ கேள்வி கேட்கக்கூடாது, இங்கெல்லாம் கேள்வி கேட்கலாமா, நீங்கள் வந்து நாட்டின் கலாச்சாரத்தை கெடுக்கிறீங்கன்னு இதை பேசுனாங்க. அது அப்படி பேச செய்வாங்க. ஆனால் இப்படி ஒரு டேட்டா வெளியானதுக்கு அப்புறமாவது இதை பெருசாக எடுத்து எதிர்கட்சிகள் இந்தியா கூட்டணியை சார்ந்தவங்க பேசியிருக்கணும். இப்போ வரைக்கும் காங்கிரஸில் ஒரே ஒரு ஆள் ப்ரெஸ் மீட் வந்து வச்சிருக்கிறாரு, அவ்வளவுதான். அதை தாண்டி இதை வந்து பார்லிமெண்ட்டில் விவாதமாக்கவோ இல்லை பொதுவெளியில் இந்தியா கூட்டணியை சார்ந்த சமாஜ்வாதி பார்ட்டியோ காங்கிரஸோ திமுகவோ இல்லை திரிணாமுல் காங்கிரஸோ இவங்க யாருமே இதை அந்த ஸ்டேட்டில் இதை பேசு பொருளாக்கி மக்கள்கிட்ட கொண்டு போய் நம்ம வாய்ஸ் ஆஃப் டிஎன்ல தலைப்பு வச்சோமே தீர்ப்பு திருடப்பட்டதா அப்படின்ற அளவில் தீர்ப்பு திருடப்பட்டதா அப்படின்னு கொண்டு போய் சேர்த்துருக்கோம்ல, அந்த மாதிரி விஷயங்களை செய்யவே இல்லை. அப்போ இதை வந்து எதிர்கட்சிகள் செய்யணும். ஏன் இதை நம்ம எதிர்கட்சிகள் செய்யணும் அப்படின்னு நம்ம கேட்குறோம் அப்படின்னா, கோர்ட்டில் இதை கொண்டு போனப்போ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஏன்னா ஏற்கனவே ஒரு சிறுவன் வந்து இந்த மாதிரி போய் ஓட்டு போட்டான், இந்த எலெக்ஷன் கமிஷன் இதெல்லாம் கேட்கவே இல்லை, ஓட்டுக்கு காசு கொடுத்தாங்க, போலீஸுக்கு காசு கொடுத்தாங்கன்னு ஒரு கம்ப்ளைண்ட், எஸ்பி ஒரு 200 கொடுங்க அப்படின்ற வரும். ஆனால் உத்தரப்பிரதேசில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஒரு பூத்தை வந்து எப்படி கேப்சர் பண்ணணும், அங்கே வர ஐஏஎஸ் அதிகாரிகள் எப்படி நீங்கள் தாஜா பண்ணணும் அப்படிங்கிறத அந்த பூத் கமிட்டி ஏஜென்ட்டுகளுக்கு ஒரு பாஜகவை சேர்ந்தால் பாடம் நடத்துகிறாரு. அந்த வீடியோ வந்து ஆஸ்திரேலியன் ப்ராட்காஸ்டிங் சேனலாக ஏபிசி அப்படின்ற ஒரு சேனலில் அந்த வீடியோவோட ரிலீஸ் ஆகி ஆர்டிகல்லாம் வந்தது. அதை பற்றி நம்ம அந்த டைம்லேயே நம்ம பேசியிருந்தோம். அப்போது இப்படி தேர்தல் நடத்துகிற அதிகாரிகள் எப்படி தாஜா பண்ணணும், அதே மாதிரி அங்கே இருக்கிற போலீஸ்க்கு வந்து 100 ரூபாய் 200 ரூபாய் லஞ்சமாக கொடு, அதிகபட்சமாக 500 ரூபா வரைக்கும் லஞ்சமாக கொடு. 500 தான். ஆமாம், முஸ்லீம்களை வந்து முஸ்லீம் ஓட்டர்ஸ் வந்து அடித்து விரட்டுங்க அப்படின்னு அதே பாஜகவை சேர்ந்த நபர் சொன்னார். அதே மாதிரி அந்த ஊரில் வந்து கலவரமும் நடந்துச்சு இல்லையா, அந்த வாக்குச்சாவடியில் முஸ்லீம்கள் அடித்து விரட்டப்பட்டாங்க. ஒரு வயசான முஸ்லீம் பெரியவரை அடித்து அவர் வந்து படுத்த படுக்கையாலாம் இருந்தார். ஸோ இவ்வளவு கொடுமைகள் நடந்தது. இதெல்லாம் எதிர்த்து எலெக்ஷன் கமிஷன் எதுவுமே இது பண்ணலை. இவ்வளவு ஏன் மிரட்டி வாபஸ் வாங்க வச்சாங்க. அமித்ஷா போட்டியிடுற அந்த தொகுதியில் வந்து வேட்பாளர்கள் மிரட்டி வாபஸ் வாங்க வச்சாங்க அப்படிங்கிறத அந்த சக போட்டியாளர்கள் சக வேட்பாளர்களே வந்து பொதுவெளியில் பல செய்தி நிறுவனங்களுக்கு பேட்டி கொடுத்துருந்தாங்க. இவ்வளவு தூரம் நடந்துச்சு. ஏன் இப்போ சமீபத்தில் நேற்று வந்து ஒரு ஆய்வறிக்கை வந்து வந்திருக்கு. கிட்டத்தட்ட 175 பிரச்சார உரைகள் பிரதமர் பேசின 175 பிரச்சார 175 பிரச்சாரங்கள் அவர் பண்ணியிருக்கிறாரு. அதில் 110 பிரச்சாரமோ என்னமோ முழுக்க வெறுப்பு தான். சிறுபான்மையினர் வெறுப்பு, முஸ்லீம் வெறுப்பு, இஸ்லாமிய வெறுப்பு, கிறிஸ்தவ வெறுப்புன்னு இப்படி சிறுபான்மையினருக்கு எதிரான சிறுபான்மையினர் வெறுப்பு தான் அதில் இருக்குது அப்படின்னு ஒரு அமைப்பு வந்து ஆய்வு செஞ்சு போட்டிருந்தாங்க. சரி, 175க்கு 110 பண்ணியிருக்காரு. அப்போ பேசுறதுக்கு பூரா வன்மமாக தான் இருந்திருக்கு. அந்த வாய் திறந்தாலே வன்ம குடோனாக தான் அவர் செயல்பட்டுருக்கிறார் அப்படிங்கிறது தான் இது பொதுவெளியில் அம்பலப்பட்டு போயிடுச்சு. இப்போ இதை குறித்து எலெக்ஷன் கமிஷன் ஏதாவது வந்து நடவடிக்கை எடுத்ததா அப்படின்னா எடுக்கவே இல்லை. அதாவது காங்கிரஸ் கட்சியின் தலைவருக்கு ஒரு கடிதம், அதே மாதிரி பாஜக கட்சியின் தலைவருக்கு ஒரு கடிதம். அப்படின்னா நீங்கள் கான்ஸ்டியூஷனை பற்றி நீங்கள் பேசக்கூடாது, நீங்கள் அதே மாதிரி சிறுபான்மையினர் மேலே வெறுப்புக்க கூடாது. ஏன்னா கான்ஸ்டியூஷன் வந்து பிரச்சனைக்குள்ளாகிறதுன்னு பேசுகிறதும், சிறுபான்மையினரை வந்து அவங்கள வந்து அழிக்கணும் அப்படின்னு வன்மமாக பேசுகிறதும், அவங்க வந்து ஊடுருவல்காரர்கள்னு பேசுகிறதும், அவங்க வந்து குழந்தை பெற்றுக்குவாங்க, அவங்க தாலியை பறித்து அவங்கள்ட்ட கொடுத்துருவாங்கன்னு வன்மத்தை கக்கிறது ஒன்றா. ஸோ இப்படி தான் எலெக்ஷன் கமிஷன் செயல்பட்டுது. இதை எடுத்து ஒரு நடவடிக்கையும் இல்லை. சரி, இதை ஏதாவது வந்து சுப்ரீம் கோர்ட் ஏதாவது நடவடிக்கை எடுக்குமான்னு பார்த்தா
ஏடிஆர் அமைப்பு 2019 போட்ட வழக்குன்னு நினைக்கிறேன். அந்த 2019 போட்ட வழக்கு 2024 வரைக்கும் ஒன்றுமே விசாரணைக்கே வரலை. 2024 திரும்பி ஏடிஆர் அமைப்பு வந்து ஒரு வழக்கை போட்டு நாங்கள் ஏற்கனவே ஒன்று போட்டிருக்கோம், அதையும் இதையும் சேர்த்து விசாரிங்க அப்படின்னு கேட்டாங்க. ஆனாலும் இப்போ வரைக்கும் விசாரணைக்கு வரல. அதையும் நம்ம வந்து யூடியூப் ப்ரெஸ்ஸில் ஃபாலோ பண்ணி நம்ம அதையும் அப்டேட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் விவிபேட் இயந்திரத்தை எண்ணணும் அப்படின்னு ஏடிஆர் அமைப்பு கேட்டுச்சு. அந்த ஏடிஆர் அமைப்பு கேட்டாங்க. விவிபேட் வந்து கேட்டதுக்கு அவங்க என்ன வந்து சுப்ரீம் கோர்ட்டில் பதில் சொல்லிச்சுன்னா, சும்மா மக்களுக்கு வந்து அதெல்லாம் வந்து நம்பிக்கை இருக்குது, எல்லா நம்பிக்கையும் நீங்கள் வந்து குறை சொல்லக்கூடாது, நீங்கள் நம்பணும்னா நீங்கள் நம்பணும். அது என்ன, அதே மாதிரி நீங்கள் என்ன இந்த ஏடிஆர் அமைப்பு, நீங்கள் யார், நீங்கள் வேட்பாளர் கிடையாது, நீங்கள் எப்படி இதெல்லாம் கேட்குறீங்க, சும்மா நீங்கள் வந்து இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுற மாதிரி சும்மா கேள்வி எல்லாத்தையும் கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னு ஒரு யார் வழக்கு தொடுக்க போனாங்களோ வழக்கு தொடுத்தவரையே வந்து கேள்விக்குள்ளாக்கி வெளியே பற்றி விடுறது இருக்குல்ல, இதுதான் வந்து கோர்ட் பண்ணுச்சு. அப்போ கோர்ட்டு அதோட கதவை அடைச்சி பூட்டு போட்டுக்குச்சு. எப்படி எலெக்ஷன் கமிஷன் போட்டுக்குச்சோ அந்த மாதிரி அவங்க வந்து ஒரு கருத்து சொல்கிறாங்க. அப்படி இருக்கிறப்போ திரும்பி நம்ம கோர்ட்டுக்கு போய் இது தீர்வு கிடைக்கலங்கிறப்போ வேற என்ன வழி அப்படின்னா, இன்னைக்கு நம்மளால் பார்லிமெண்ட்டில் பேச முடியும், ஓரளவுக்கான பலம் இருக்குது. அப்படிங்கிறப்போ எதிர்கட்சிகள் இதை வந்து பார்லிமெண்ட்டில் விவாதமாக்கணும், இந்த டேட்டாவை எடுத்து பேசணும். ஏன் அப்படின்னா, இப்போது தமிழ்நாடு மாதிரியான ஸ்டேட்டில் 40க்கு 40 இப்போ நீங்களே பேசும்போது சொன்னீங்க, நம்ம தான் 40-40 ஜெயிச்சிட்டோமே, நமக்கு அது இம்பாக்டாக இல்லை அப்படின்னாலும் என்ன சொல்கிறாங்கன்னா, சின்ன நம்பரில் ஓட்டு வித்தியாசம் இருக்குது. இப்போ சின்ன நம்பர் கூட கவனிக்கணும். ஏன்னா அண்ணாமலை வந்து பாஜக எடுத்திருக்கிறாரா, தென் மாவட்டங்கள் முழுக்க திராவிட கட்சிகள் டெபாசிட் இழந்த போதுன்னு விட்டாப்புல ஒரு ரீல் இல்லை, ஒரு ரீல் விட்டாப்புல. எங்கே ஒரு அப்போ எங்கே ஒரு அப்போ நம்ம ஷாக் ஆகிட்டேன். ஏன்னா எப்படி விடுறோம் இருந்தாலும் உண்மையிலேயே நடத்துருமோ அப்படின்னு அவ்வளோ இதுவா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது சொன்னவரை காணும். அப்போ ரிசல்ட் வந்தப்ப அது அந்த மாதிரி எதுவும் நடக்கலை. அப்பாடா அப்படின்னு நிம்மதியாக நம்ம இருந்துட்டோம். ஆனால் கோயம்புத்தூரில் அண்ணாமலை வந்து செகண்ட் பிளேஸ் வந்தாப்புல. இது நம்ம கேள்வி கேட்கவே இல்லை. அது மாதிரி பல இடங்களில் சில ஓட்டுகள் கூடி இருக்குது, அதையும் நம்ம கவனிக்கல. ஏன்னா அண்ணாமலை சொன்ன அந்த திராவிட கட்சிகள் டெபாசிட் இழக்க போதுன்னு சொன்ன அந்த கமெண்ட்லேயே நம்ம நெஞ்சு பிடிச்சிட்டு உட்காந்துட்டோம். அதுக்கு பதிலாக பிஜேபிக்கு ஏறின ஓட்டு இருக்குல்ல, அதை பற்றி நம்ம கேள்வி கேட்கவே இல்லை. அந்த அதிர்ச்சியிலே நம்ம உட்காந்ததுனால இந்த ஏறின ஓட்டை கேள்வி கேட்கறதுனால அப்படியே பேலன்ஸ் ஆகிடுச்சு. அப்படியே நம்ம ஏற்கனவே வந்து பாஜக தமிழ்நாட்டில் வளர்ந்துருக்குதா அப்படின்னு அந்தந்த தொகுதி வரையாக நம்ம எடுத்து டேட்டா நம்பர்லாம் எடுத்து நம்ம பேசணும். பெரிய அளவில் ஒன்றும் பூஸ்ட் இல்லை, ஒரு சின்ன நம்பர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம லிஸ்ட் போட்டுருந்தோம். ஆனால் அந்த நம்பர்லேயுமே இந்த மாதிரி தில்லாலங்கடித்தனம் தான் இருக்கா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்போ அந்த மாதிரியான விஷயங்களை இன்னும் பிஜேபியா நீ இது கூட வாங்கலடா அப்படின்னு உட்கார வைக்கிறதுக்கு திரும்பி அவனுக்கு தெரியப்படுத்துறதுக்காகுது மக்கள்கிட்ட. இங்கே பாருங்கள், ஒரு வாய்ப்பு கூட தமிழ்நாடு போன்ற பகுதியில் கிடைக்காட்டினா கூட இந்த மாதிரி விஷயங்களை ட்ரை பண்ணுறான் அப்படின்னு மக்கள்கிட்ட மீண்டும் அம்பலப்படுத்துவதற்காவது தமிழ்நாடு போன்ற கேரளா போன்ற பகுதிகளில் இதை எடுத்து திமுக, கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் போன்ற கட்சிகள் பேசணும். அதே மாதிரி இந்தியா முழுக்க இதில் இவ்வளோ பெரிய தில்லாலங்கடி உருவாகி என்ன நடந்திருக்குது இல்லை, எப்படி இந்த பேசுவோம் ஒன்று பேசாமலாம் இருக்கிறாங்க, யாரும் காது கொடுத்து கேட்கறது இல்லை. ஜனநாயகத்தின் எல்லா அம்சங்களும் எல்லா வந்து அமைப்புகளும் கையை கட்டிக்கிட்டு வாயை பூத்திக்கிட்டு காதை மூடிக்கிட்டு இருந்தால் யார் சொல்கிறதான் கேட்க போகிறாங்க அவங்க. இல்லை, இப்போ இந்த டேட்டாவை எடுத்து பார்லிமெண்ட்டில் விவாதிக்கிறதுக்கு அழுத்தம் கொடுக்கணும்ல. இதை பற்றி முடியாதம்மா, என்ன பண்ணுவேன், ஜேபிசி ஃபார்ம் பண்ணுன்னு கேட்கணும். நம்மகிட்ட ஆள் இருக்கு. ஆர்எஸ்எஸ் மட்டும் பற்றி பேசுங்க, வேற எதையும் பேசாதீங்கன்னு ஒருத்தர் சொல்கிறாப்புல. அப்படிப்பட்ட நாட்டில் நம்ம இருந்துக்கிட்டு கதவு தட்டத்தான் முடியாது, உடைக்கத்தான் செய்யணும். அப்புறம் இல்லைன்னா ஒன்றும் சிம்பிள், பாரத் ஜோடா யாத்திரை மாதிரி, பாரத் ஜோடா யாத்திரை அந்த மாதிரி ஒரு யாத்திரை மாதிரி ஒன்று ஃபார்ம் பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போய் நம்ம சேர்க்க வேண்டியதுதான். மக்களுக்கு அந்த விஷயத்தை கொண்டு போய் மக்களுக்கு தெரியப்படுத்தணும்னா மக்கள் கேள்வி கேட்க போகிறாங்க. அப்படி பார்லிமெண்ட்டில் இது விவாதம் ஆக்கணும், எதிர்கட்சிகள் போகிற இடம் பூரா இதை பேசணும், பார்லிமெண்ட்டில் ஜேபிசி ஃபார்ம் பண்ணுவதற்கான அழுத்தத்தை கொடுக்கணும். அப்படிங்கிறது தோழர் மருதையன் போன்ற சமூக செயற்பாட்டாளர்கள் முன்வைக்கிற ஒரு மிகப்பெரிய வலியுறுத்தலாக இருக்குது. இதை இனிமேல் இப்படி கொண்டு போங்க. ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டில் நமக்கான வாய்ப்பு இல்லைங்கிறப்போ நம்ம கையில் இப்போ இருக்கிற ஒரே ஒரு வாய்ப்பு இதுதான். ஏன்னா ஜேபிசி ஃபார்ம் பண்ணிட்டா நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் அதை பதிவு பண்ணுறது தான். ஜேபிசி ஃபார்ம் பண்ணிட்டா எதிர்கட்சியின் இருப்பாங்க, ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிஷன். ஆமாம், அதில் வந்து எதிர்கட்சியின் பிரதிநிதிகளும் இருப்பாங்க, ஆளுங்கட்சியின் பிரதிநிதிகளும் இருப்பாங்க. அந்தந்த கட்சியின் மெம்பர்களின் விகிதாச்சாரத்தின்படி அவங்க ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு மாதிரி ஆமாம் உள்ளே வருவாங்க. அப்படி இருக்கிறப்ப அந்த ஜேபிசிக்கு வந்து என்ன பவர்னா,
யாரை வேணாலும் அவங்க கொஸ்டின் பண்ணி எந்த வித அமைப்புனாலும் இப்போ எலெக்ஷன் கமிஷனை கொஸ்டின் பண்ணி நீ இந்த டேட்டாவை கொண்டு வா, நீ இந்த விஷயத்தை கொண்டு வா அப்படின்னு எல்லா டேட்டாவையும் எல்லா டாக்குமெண்ட்டையும் அவங்களால பெற்றுக்கொள்ள முடியும். அதை பொதுவெளியில் அவங்க அம்பலப்படுத்தவோ பேசவோ முடியும். அப்படி இருக்கப்ப ஜேபிசி ஃபார்ம் பண்ணுவதற்கான எல்லா விஷயங்களையும் எதிர்கட்சிகள் முன்னெடுக்கணும். இதை இன்னும் வந்து தெளிவுபடுத்தணும். மக்களின் தீர்ப்பு திருடப்பட்டதா இல்லையா அப்படிங்கிறத மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டியது பொறுப்பு நமக்கு இருக்குது. ஜனநாயகத்தை காப்பாற்றக்கூடிய எதிர்கட்சிகளுக்கு இருக்குது. அதை அவங்க செய்யணும் அப்படிங்கிற கோரிக்கையோட இந்த வீடியோவை முடிச்சுக்கணும்.